ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சவுதி அரேபியாவில் ஜாப் சேஞ்ச் கஃபீல் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் சவுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, கம்பெனி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சவுதியில் ஜாப் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம் கிடையாது. சிஸ்டம் புரிஞ்சால் ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம 3 months இகாமா ரூல் பற்றி பார்க்கலாம். நீங்கள் சவுதிக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் இகாமா கிடைக்கலன்னா நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் போகலாம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி இகாமா ரெடி பண்ணலைன்னா நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து சேலரி ப்ராப்ளம் ரூல் பற்றி பார்க்கலாம். கம்பெனி 3 மாதம் சேலரி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். கேஸ் போட்டா டிரான்ஸ்ஃபர் ஈஸியா கிடைக்கும். சவுதி லா வந்து எம்ப்ளாய்க்கு தான் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொபேஷன் பீரியட் அட்வான்டேஜ் பத்தி பார்க்கலாம். புதிய கம்பெனிக்கு ஜாயின் ஆயிருக்கீங்க, பட் கண்டிஷன் வந்து சரியில்லை, அதாவது சம்பளம் கம்மியாக தராங்க, வேலை சூழல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ரொபேஷன் பீரியடில் நீங்கள் எந்த டைமில் வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்களுடைய கான்ட்ராக்ட் 1, 2 அல்லது 3 வருடமாக இருந்தாலும் அது முடிஞ்ச பிறகு 60 நாட்கள் நோட்டீஸ் கொடுத்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இகாமா அல்லது கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆன உடனே அடுத்த நாளே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். மேலும் கம்பெனி ஹராஸ்மெண்ட், சேலரி டிலே அல்லது கான்ட்ராக்ட் வயலேஷன் இருந்தால் ஆர்டிகிள் 81 மூலம் பெர்மிஷன் இல்லாமலே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் புதிய ஒர்க்கருக்கு 1 வருடத்துக்கு முன் டிரான்ஸ்ஃபர் நார்மலாக முடியாது. கிவா கான்ட்ராக்ட் வேலிடு இருந்தால் ரிஜெக்ட் ஆகும். லீகலாக டிரான்ஸ்ஃபர் எடுத்தால் போனஸ் மற்றும் ஃபைனல் செட்டில்மெண்ட் கிடைக்கும். கம்பெனி வந்து பணத்தை தடுக்க முடியாது. கேஸ் போட்டால் 10 to 15 நாட்களில் அக்கௌண்ட்டுக்கு வரும். கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு கிடைக்கும். 60 நாட்கள் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டைமில் நல்ல கம்பெனி தேடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கான்ட்ராக்டை செக் பண்ணிக்கோங்க, ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இல்லீகல் வழிகளை தவிர்த்து நாலேஜோட செயல்பட்டால் தான் சவுதியில் பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.